ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் பன்னீர் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பன்னீர் ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இறக்கிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கும்போது லெமன் ஜூஸ் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு லெமனை பிழிஞ்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை பாலில் கலந்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பன்னீரை நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அரிப்பு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் போட்டுட்டு நம்ம பன்னீரை வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடைக்கும். அதனால் தண்ணி சேர்க்காத கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாலை திரிய வைக்கிறதுக்காக நாம் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தோம். அதனால் இதில் லெமனோட ஃப்ளேவர் இருக்கும். நல்லா இதை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் புழிஞ்சு எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லெமன் ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். பால் பொங்கி வந்த உடனே நாம் லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா பால் உடனே திரிஞ்சிரும். ஆனால் ஜாமுன் கொஞ்சம் ஹார்டாக ரப்பர் மாதிரி ஆகிரும். அதனால் பால் பொங்குனதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை சரியாக பிழியாமல் விட்டுட்டோன்னா ஜாமுனை சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது அதில் கிராக்குகள் விழுந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீரை துணியிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல இதை நல்லா உதுத்து விட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். பால் பவுடர் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கும்போது ஒன்றா சேர்ந்து மாவு மாதிரி வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசையும் போது முதல்ல கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கையில் ஒட்டாமல் ஒன்றா சேர்ந்து வரும். ஓரளவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் பிங்க் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கடைகளில் வாங்குகிற பன்னீர் ஜாமுன் பிங்க் கலரில் தான் இருக்கும். அதனால் இதில் பிங்க் கலரில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி சிலிண்டர் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஜாமுன் வேணுமோ அதை விட சின்னதாகவே உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது ஜாமுனோட சைஸ் டபுள் ஆகி வரும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். எந்தவித கிராக்குகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் சுகர், 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். சுகர் சிரப்புக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. சுகர் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி பாகு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் எனக்கு கிட்டத்தட்ட 16 ஜாமுன்கள் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வச்சுருங்க. ஜாமுன் எல்லாமே நல்லா வெந்து சைஸ் டபுளாகி வரும். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஜாமுன் எல்லாமே நல்லா வெந்து சைஸ் டபுளாகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற ஏலக்காவோட வாசனை, ரோஸ் மில்க் எசன்ஸோட வாசனை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஜாமுன் எல்லாமே நல்லா வெந்து எந்தவித கிராக்குகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது.
இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஜாமுன் எல்லாமே ஜீரால ஊறி வரட்டும். இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஜாமுன் எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா ஊறி ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பன்னீரை புளியும் போது அதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஜாமுன் எல்லாமே உடையாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், பன்னீர் ஜாமுன் சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.